எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அப்புறம் கௌதம் போன்லாம் வாங்கி கொடுத்தாராமே? இந்தாம்மா, ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள பலகாரம் எல்லாம் ரெடி ஆயிடும். மீனாட்சி கூட இல்லாததுனால கையும் ஓடல காலும் ஓடல, அதனால தான் கொஞ்சம் லேட்டு. கல்யாணம் ஆகி போற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நல்லது தானே சித்தி. நீங்க என்ன, நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கல்யாணம் ஆகி போற வீட்ல எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால கொஞ்ச நாள் இங்க ஃப்ரீயா இருந்துட்டு போட்டுமே. மீனாட்சிக்கு அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்க போனாலும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாப்பிள்ளைக்கு மீனாட்சின்னா உயிர். தங்கமான புள்ளமா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே மீனாட்சி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அக்கா என்ன? இல்ல மீனாட்சி அக்காவா? அக்கா, மாமா தான் கால் பண்ணிருக்காங்க, பேசு. மாமா தான் கால் பண்ணிருக்காரு, பேசு. அக்கா, லைன்ல மாமா வெயிட் பண்றாருக்கா, போய் பேசு. அக்கா, மாமா தான் லைன்ல இருக்காரு. போம்மா, போய் பேசிட்டு வா. ஐஸ்வர்யா, சொன்னேல்ல, இப்படிதான் அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பாரு. மீனாட்சின்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றீங்களா? என் கூட பேசுறது கூட டைம் இல்லாம அவ்வளோ பிஸியா நீங்க? அப்படியெல்லாம் இல்ல, ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்திருக்கா, ஹால்ல தான் உட்காந்துருக்கா. நம்ம ஐஸ்வர்யா தானே? நம்ம ஐஸ்வர்யாவா? இல்ல, நம்ம ஐஸ்வர்யான்னு நான் அப்படி சொல்லல. ஐஸ்வர்யா தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாளான்னு சொன்னேன். அது சித்தி, டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்சல் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? நான் கிளம்பணும். ஏம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போயேன். இல்ல சித்தி, அண்ணன் ஆபீஸ்க்கு போயிட்டதால நான் தான் அண்ணைய செக்கப்க்கு எல்லாம் கூட்டிட்டு ஓ போகணும். அப்படியா? இரு இரு, இதோ கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அனு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல, ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். இங்க பெட்ரூம்ல எல்லாம் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இல்ல, வெளியில தான் இருக்கு. ஆமால, மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன். சாரி. ஐயோ, எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு? பரவாயில்ல. ஓகே, நீ பேசு. ஹலோ, சொல்லுங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்.
எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் கௌதம் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இவங்களெல்லாம் ஏமாத்த போறோமேன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட கௌதம் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னு நினைச்சுதான் அம்மாவே போய் பேசுன்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை சமாளிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உண்மையிலே கௌதம் ரொம்ப கிரேட் தான்ல. கௌதம் கிரேட்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு தெரியுமா? இது சாதாரண விஷயமா? ஏங்க, கௌதமுக்கு நாமளே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பண்ணி வச்சுட்டா போச்சு. எதுக்கு பொண்ணை போய் எங்கேயோ தேடிட்டு? நம்ம சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? உங்களுக்கு ரொம்ப தான் சேட்டை. சக்தி கௌதம் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் சுத்தமா கிடையாது. ஓ, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு தெரிஞ்ச உடனே கௌதம் விட்டு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. சக்தியும் உங்க அண்ணன் சிவாவும் கால்ல விழாத குறையா கெஞ்சு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் கௌதம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க என்னமோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலன்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. நான் விளையாட்டுத்தனமாலாம் சொல்ல, நான் சீரியஸா தான் சொன்னேன். சரி, நான் அப்புறமா கூப்பிட்டுமா? ஐஸ்வர்யா ரொம்ப நேரமா தனியா இருக்கா, நான் போறேன். பை. என்ன சொன்னார் உங்க ஆளு? என்ன இப்படி ஒரு வெக்கம்? அப்படி என்ன சொல்லிட்டாரு? ஒன்னும் இல்லாததுக்கா இவ்ளோ வெக்கம்? ஆ, சரி மீனாட்சி, எனக்கு ஸ்ட்ராங்கா இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா? கொண்டு வரேன். ஒன்னும் இல்ல, ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். எங்க பெட்ரூம்ல எல்லாம் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இல்ல, வெளியில தான் இருக்கு. ஆமால, மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன். சாரி. அனு, எனக்கா? உன் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கொடுக்குறியா? இது எடுத்துட்டு வரேன். என்ன அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா? சாங் கேட்க போறீங்களா? ஹலோ, சொல்லுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் கௌதம் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இவங்களெல்லாம் ஏமாத்த போறோமேன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட கௌதம் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னு நினைச்சுதான் அம்மாவே போய் பேசுன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஐஸ்வர்யா, காஃபி. கௌதம் கிரேட்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. கௌதமுக்கு நாமளே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? சக்தி கௌதம் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு தெரிஞ்ச உடனே கௌதம் விட்டு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. சக்தியும் உங்க அண்ணன் சிவாவும் கால்ல விழாத குறையா கெஞ்சு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் கௌதம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க என்னமோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலன்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க.
மேடம் அக்ரிமெண்ட் ரெடி. மேடம் ராவு காலம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் படிச்சு சைன் பண்ணிருங்க மேடம். இந்தாங்க. ஓ உன்னை விட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? வேணும்னா கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிக்கலாமா? பாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க பாஸ். ரன்பீர், திஸ் இஸ் கார்ப்பரேட். இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அப்படித்தான் இருக்கும். இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா போயிட்டே இரு. பாஸ், கார்ப்பரேட் என்ன பெரிய கார்ப்பரேட்? எல்லாம் மனுஷங்க போடுற ரூல்ஸ் தான். we can make the rules, we can break the rules. சூப்பர் மேடம். 5 4 3 2. மேடம் நீங்க என்ன இஸ்ரோல ராக்கெட்டா விட போறீங்க? கவுண்ட் டவுன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் பார்த்து தானே கையெழுத்து போடணும், அதான். ஏன் அப்படியே ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? சூப்பர் ஐடியா பாஸ். ரன்பீர், மேடம் தப்பா எடுத்துக்காம இது ஒரு நிமிஷம் பிடிங்களேன். நீங்க சொல்லி நான் எதை மேடம் தப்பா எடுத்திருக்கேன்? கொடுங்க. அப்பனே விநாயகா. வாட்ஸ் திஸ்? பாஸ், நீங்க தானே பூஜை போட்டு ஆரம்பிக்க சொன்னீங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜெய் கணபதி, ஜெய் கணபதி. பேப்பர் கொடுங்க. மேடம் இருங்க, விநாயகருக்கு ரொம்ப முக்கியம் தோப்பு கரணம் போடுறது, அதை விட்டீங்களே. ஏய், என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? பாஸ் உண்மை பாஸ், யார வேணாலும் கேட்டு பாருங்க. யோ வாய முடியா, நீ வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. அது கொடுங்க. கடவுளே, போன தடவை 30 நாள்ல போன வேலை, இந்த தடவை 30 வருஷத்துக்கு குறையாம இதே கம்பெனில வேலை செய்ய நீதான் அருள் புரியணும் விநாயகா. யார் இந்த கம்பெனில இருக்காங்களோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நான் மட்டும் இந்த கம்பெனிலே இருக்கணும். இருப்பேன். பாஸ், நீங்க சைன் போடுங்க. மேடம் அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணியாச்சு, வேலையிலயும் சேர்ந்தாச்சு. அப்புறம் அது இல்லையா? என்னது? அதான் மேடம் போன முறை வேலையில ஜாயின் பண்ணும்போது கொடுத்தீங்களே லட்டு. அது இல்லாமையா? இருங்க தரேன். இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச லட்டு. தேங்க்யூ மேடம். மேடம் இது லட்டு இல்ல, அல்வா. ஓ, பாக்ஸ் மாறிடுச்சா? அத கொடுங்க. இந்தாங்க அல்வா பாஸ்க்கு. இந்தாங்க பாஸ் அல்வா. அல்வா பாஸ், அல்வா அல்வா. இதுதான் கரெக்டான காம்பினேஷன். பாஸுக்கு அல்வாவா? ஹாய். ஹாய். உங்களை நான் 2 வாட்டி மீனாட்சி வீட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் பெருசாக உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனா இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. மீனாட்சியும் நானும் ஒரே வயித்துல பிறக்கலையே தவிர, மீனாட்சி என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவ நல்லா இருக்கணும்னு சித்தியும் சித்தப்பாவும் எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமா அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நான். ஏன் தெரியுமா? மீனாட்சி உலகம் தெரியாத ஒரு குழந்தை. கண்ணை மூடிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. யாராவது நீ மேல இருந்து குதிச்சு செத்து போயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா யோசிக்காம செஞ்சிடுவா.
அதனாலதான் அவளை எல்லாரும் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்றீங்களா? ஓகே, மீனாட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சொல்லுங்க. அப்புறம் ஏன் நீங்க அவளை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் யாருக்கு மீனாட்சியை விட்டு கொடுக்க போறேன்? சுந்தருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். மீனாட்சி உங்களுக்கு தான் சொந்தம். தேவையில்லாம நீங்க ஏன் சுந்தருக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தப்பு ஐஸ்வர்யா. அவ மனசுல நான் இல்ல. அவ மனசுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்றத விடுங்க. அவளை எதுக்காக நீங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அத மட்டும் சொல்லுங்க. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான். சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சந்தோஷமா இருந்துருவாளா? கண்டிப்பா இருக்க மாட்டா. கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பா. ஏன்னா மீனாட்சிக்கு சுந்தர் தான் பிடிக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணங்கிறதே ஒரு பெரிய டிராமா. அது எல்லாமே அந்த சக்தியோட பிளான். பிளானா? எஸ். சக்தி ஒரு பணத்தாசை பிடிச்ச பிசாசு. காரு பங்களான்னு எல்லா வசதியோட வாழணுங்கிறது அவளோட ஆசை. அந்த ஆசையில தான் சிவாக்கு அவ வலை விரிச்சா. ஆனா சிவாக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்றதுனால அவ வலையில அவன் சிக்கல. அவ ஆசை நிறைவேறாததால இப்போ மீனாட்சிய பலிகடை ஆக்கிட்டா. மீனாட்சிக்கோ சுந்தருக்கோ கல்யாணம் நடந்தா தான் நினைச்ச மாதிரி பணத்திலேயே பொருளலான்றது அவளோட ஐடியா. ஆனா சுந்தர் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி, பெரிய சைக்கோ. அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்ல. தான் எங்க இருக்கோன்றது தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடப்பான். அவனுக்கு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீனாட்சி எப்படி சந்தோஷமா இருப்பா? உண்மையிலேயே மீனாட்சி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப கூட நீங்க மீனாட்சியை லவ் பண்ணலன்னு உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மீனாட்சிக்காக நீங்க என்னென்ன கனவு கண்டிருப்பீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருங்க, மீனாட்சி உங்களுக்காகவே பிறந்தவ. தயவு செஞ்சு மீனாட்சியை விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி அவ வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. மீனாட்சி சந்தோஷமா வாழணும்னா அவளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிக்கிறீங்களா? இங்க பாருங்க ஐஸ்வர்யா, நான் ஆல்ரெடி விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். சக்தி வேற எதுவும் புது பிளான் போடாம இருப்பால. நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அது என்ன பிளான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கௌதம், கௌதம், ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? ஏன் பாஸ் இப்படி கோச்சுக்கிறீங்க? மீனாட்சி சுந்தர் கல்யாணத்தை பத்தி நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. கௌதம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அப்பா அம்மா சம்மதம் இல்லாம மீனாட்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே நடந்த சம்பவமும் அதுதான். அதே மாதிரி கல்யாணத்தை நிறுத்த போறோங்கிற விஷயத்த எங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்ப அதை சொன்னோம்னா 2 வீட்லயுமே பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான படியை நானே ஏத்துக்கிட்டு அவங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பாஸ், உங்க ஐடியாவை நீங்க சொல்லுங்க.
கல்யாணத்தை நாங்க நடத்திக்கிறோம். நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டதே மீனாட்சி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். சக்தி, நீயாவது புரிஞ்சுக்கோ. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோட இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? கௌதம், இப்ப எதுக்கு மீனாட்சி பத்தி நீங்க தேவையில்லாம வருத்தப்படுறீங்க? பாஸ், என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. பைத்தியக்காரத்தனத்துக்கு ஃபீலிங்ஸ்னு வேற பேரை வச்சுட்டு சுத்துறீங்களா? சிவா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கௌதம், நீங்க சொல்லுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கரெக்டா தான் யோசிப்பீங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி பேசின மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு வரைக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்க யாருக்கும் இந்த கல்யாணம் நிக்க போதுங்கிற விஷயம் தெரிய வேணாம். ஏன் கௌதம்? எனக்கு புரியல. மீனாட்சி சுந்தரம் லவ் பண்ணதுனால தான் இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னு அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. பாஸ், அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பேசினபடி இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ ஓகே. சார் ஏதோ புதுசா ஐடியா வச்சிருப்பார் போல இருக்கு. அதே ஃபாலோ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். கௌதம் ஒரு நிமிஷம். சும்மா இருக்கியா? இது கிடக்குது மென்டல். இது பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. அப்ப நான் பேசும்போது தேவையில்லாம அவர் குறுக்க பேச வேணாம்னு சொல்லுங்க. இப்பத்துல இருந்து கல்யாண மேடை வரைக்கும் நான் தான் மாப்பிள்ளை.